மிஷன் சாப்டர் 1 கேப்டன் மில்லர் ஆயிலான்னு சொல்லிட்டு 2 படம் வந்திருக்கு. ஏஎல் விஜய் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண 2 படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாரு. என்னப்பா ஏன் மனுஷன் இப்படி பண்றாரு? ஒரு தனியாக ஒரு நாளில் பண்ணலாமா? இந்த வேற 2 படம் வருது, இது போய் இப்படி என்ன அப்படின்னு புரியாம தான் இருந்தோம். பட் எதுக்காக ரிலீஸ் பண்ணாரு அப்படிங்கிறத படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போனோன்னா 2016 ரக்க தேவி ரெமோ அப்படின்னு 3 படம் வந்தது. அதில் விஜய் ரக்க ரெமோ அப்படின்னு 2 படம் வந்தாலுமே தேவிங்கிற ஒரு படத்தை பிரபுதேவா மாஸ்டர் வச்சு ஒரு கம்பேக் பண்ணி ஒரு சைலண்டாக சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இப்போ அது ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். கேப்டன் மில்லர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் வந்திருந்தாலுமே இந்த படம் தனியாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். மக்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படத்தை நல்லா ரன் பண்ண வைப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் எப்பயுமே தோக்காது. அது காரணம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. வில்லன்லாம் பார்க்கும்போது டேய் யாரா நீ ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா எங்களையே கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படிலாம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கோவம் வர அளவு வில்ல ரொம்ப கொடூரமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்தாலே ஒரு படம் சூப்பராக இருக்கும். அந்த வகையில் வில்லன் கேரக்டர் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் விஜய் என்ன இந்த படத்துக்கு ஒரு பக்காவான ஒரு ஆள். இவரை வச்சு தான் இந்த படம் எடுக்க முடியும். ஏன்னா நல்ல ஒரு பாடி பில்டர் வேணும் இந்த மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்றதுக்கு. அவர் இந்த படத்துக்கு பக்காவா சூட் ஆயிருக்காரு. அருண் விஜய் அண்ணனுக்கு இன்னொரு வாழ்த்துக்கள் என்னன்னா, டேரக்டர் இந்த படத்தோட டேரக்டர் ஏஎல் விஜய் ரொம்ப வருஷமா ஃபார்ம் அவுட்ல இருந்தார். ஒரு நல்ல படம் கொடுக்க முடியாம அவரை நம்பி கதையை ஓகே பண்ணி அவருக்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சிருச்சு. சேம் அருண் விஜய்க்கும் சரி இவருக்கும் சரி 2 பேருக்குமே ஒரு கம்பேக் படமே அமைஞ்சிருச்சு. இன்னும் பொங்கலுக்கு வந்ததுனால கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருக்கு. வேற ஏதாவது ஒரு நாள்ல வந்திருந்தா படம் சரவடியா வடிச்சிருக்கும். ஒரு திருப்தியான படம் பார்த்த ஃபீல் தான். ஃபேஸை பார்த்தாலே தெரியல. அது மட்டும் இல்லாம படத்துடைய ஹீரோயின் எமி ஜாக்சன், ஏஎல் விஜய் எமி ஜாக்சன் இவங்க 2 பேரும் ஒரு படத்துல இருந்தாலே கண்டிப்பா அந்த படம் ஹிட் தான் போல. மதராசப்பட்டினம் ஒரு பயங்கரமான ஒரு படம். தேவியில கேமியா தான் பண்ணாங்க. அந்த படமும் விட்டு இப்ப இந்த படமுமே. ஸோ டைரக்டர் ஏஎல் விஜய்க்கு இந்த ஹீரோயின் லக்கி ஹீரோயின் போல. இவரை வச்சு படம் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, என்னப்பா பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம், எந்த தப்புமே இல்லையே. ஒரு கேரண்டியாக சொல்லுவேன், ஒரு பக்காவான ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னா இந்த படத்துக்கு போங்க. கேரண்டியாக சொல்லுவேன், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. போனீங்கன்னா ஒரு ஒர்த்தான படம் பார்த்த ஃபீலோட தான் வெளியே வருவீங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு ஒரு 75 மார்க் தரலாம். ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான். எதிர்பார்த்து தான் போனேன், ஏன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்தது. அதை பார்த்து தான் போனேன். அது மாதிரியே என் படம் பிடிச்சிருந்தது.